ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூப்பிள். டியூப்பிள்னால் என்ன? டியூப்பிள் ஒரு லிஸ்ட்டு மாதிரியே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை அலோவ் பண்ணுங்க. டியூப்பிளில் இண்டெக்ஸிங் பாசிபிள், அதே மாதிரி ஸ்லைசிங்கும் பாசிபிள். நம்ம லிஸ்ட்டு மாதிரி தான், ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள். ஏன்னா அது உள்ளே இருக்க எலமெண்ட்ஸை என்னால் மாற்ற முடியாது. ஸோ டியூப்பிளில் வந்து நம்ம எலமெண்ட்ஸை ஆட் பண்ணோன்னா கன்கேட்னேஷன் தான் யூஸ் பண்ணணும், தனியாக ஒரு மெத்தட் இல்லை. டியூப்பிளில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் தான். இப்போது நம்ம டியூப்பிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டியூப்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷனில் நம்ம ஜஸ்ட் ஒரு T1 அப்படின்னு கொடுத்துட்டு டியூப்பிள் இப்படி சும்மா எம்டியாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நான் டைப் ஆஃப் T1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது டியூப்பிள் அப்படின்னு காமிக்குதுங்களா. இப்போ அதே மாதிரி T2 = 8 ப்ராக்கெட்லாம் வந்து 8 அப்படின்னு போடுறேன். டியூப்பிளுடைய எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்கெட்லாம் என்க்ளோஸ் பண்ணணும். இதை நான் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணுறதுனால இப்போ டைப் ஆஃப் T2 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்டிஜராக தான் இருக்கும், டியூப்பிளாக இருக்காது. ஸோ இப்போ நான் டியூப்பிளாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், அதே தான் 8 கமா அப்படின்னு போடணும். கண்டிப்பாக வந்து ஒரு பேரந்திஸ் அப்புறம் ஒரு கமா இருந்தால் பெட்டர். ஆனால் இப்போ நான் இது டைப் போட்டு பார்க்குறேன், பாருங்கள் டியூப்பிள் காமிக்குது. இப்போது நான் இதையே T3 = 9 கமா அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ டைப் ஆஃப் T3 அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் கிளாஸ் டியூப்பிள் அப்படின்னு வருதுங்களா. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு வந்து கமா தான் இல்லை இம்பார்ட்டண்ட்டு. இப்போ டியூப்பிளில் வந்து நம்ம எப்படி எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டியூப்பிள் வந்து நம்ம கன்காட்டினேஷன் மூலமாக தான் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ T3 கூட நான் ஒரு சில டியூப்பிள்லாம் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலான்னா T3 = T3 + அப்படின்னு போட்டுட்டு 8,6,4 8,6,4ன்றது ஒரு டியூப்பிள். ஸோ அந்த டியூப்பிள் கூட T3 டியூப்பில் நான் ஆட் பண்ணி அதை T3லேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் T3 பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 9,8,6,4 வந்துச்சு. ஸோ அப்படின்னா டியூப்பிள் கூட டியூப்பிள் தான் ஆட் பண்ண முடியும். டியூப்பிள் கூட இப்போ நான் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன் வச்சிங்களேன், அக்செப்ட் பண்ணாது. பாருங்கள் T3 + 7 அக்செப்ட் பண்ணாது. என்ன சொல்லுது, கேன் கன்காட்டினேட் டியூப்பிள் டு டியூப்பிள் பட் நாட் வித் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுது. இதையே நான் வந்து T3 7 கமா அப்படின்னு கொடுத்தேன்னா அப்போ எனக்கு அக்செப்ட் பண்ணல. அப்போ எனக்கு என்ன பண்ணணும், நான் வந்து T3 இப்படி ஒரு ப்ராக்கெட் அப்படின்னு போட்டேன்னா இப்போ எனக்கு 7 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அந்த 7 கமா அப்போ மேலே கொடுக்கும்போது வந்து 9 கமா கொடுக்கும்போது டியூப்பில் எடுத்துக்கிச்சு. ஏன் இதில் டியூப்பில் எடுத்துக்கலைன்னா நான் கன்காட்டினேட் பண்ணும்போது எனக்கு வந்து அது கண்டிப்பாக பேரந்தசிஸ் இருக்கணும். இல்லைனா அது என்ன பண்ணால் T3 + 7 தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். டாட் கவுண்ட் நம்ம ஏற்கனவே லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ 7 வந்து எத்தனை வாட்டி இதில் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணோன்னா எனக்கு வந்து 0 அப்படின்னு காமிக்குது. ஏன் நமக்கு வந்து T3.count7 கொடுக்கும்போது 0 வருது, அதே மாதிரி T3.6 கொடுக்கும்போது 1 வருது? ஏன்னா T3 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கும்போது பாருங்கள் இதில் 7 இல்லை. ஓகேங்களா? இப்போது அப்போ இங்கே கொடுத்தீங்களே அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் நான் கன்கேட்டினேட் பண்ணி தான் காமிச்சினே தவிர ஆக்சுவல் டியூப்பில் எனக்கு மாற்றலை. அப்போ ஆக்சுவல் டியூப்பில் நான் மாற்றின என்ன பண்ணணும், T3 = அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நான் T3 பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 7 இருக்கும். இப்போது இந்த T3.count7 போடும்போது எனக்கு ஆன்சர் வந்து 1 காமிக்கும். அதே மாதிரி இப்போ வந்து 6 வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 6 அப்படின்னு கொடுக்கும், ஆன்சர் வந்து எனக்கு 2. ஸோ அப்போ 6 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 9 வந்து 0th இண்டெக்ஸ், 8 வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், 6 வந்து எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இண்டெக்ஸை தெரிஞ்சிக்கலாம். ஸோ இண்டெக்ஸுடைய பர்பஸே என்ன, டு நோ த இண்டெக்ஸ் ஆஃப் பர்டிகுலர் எலமெண்ட். இப்போ T3 அதாவது டியூப்பில் வந்து எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். T4 = டியூப்பிள் ஆஃப் இது என்ன பண்ணோன்னா நான் க்ரியேட் பண்ணுற ரேஞ்சை டியூப்பிளாக க்ரியேட் பண்ணி காமிக்கும். ஸோ T1 21,31. ஸோ இப்போ 21 எனக்கு 31 இருக்கும், எனக்கு ஒரு டியூப்பில் க்ரியேட் பண்ணி தரோம். இப்போ T4 பார்க்கும்போது எனக்கு டியூப்பில் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் இண்டெக்ஸ் என்னது 0, அதை வந்து நான் 89 அப்படின்னு மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லுது பாருங்கள், டியூப்பிள் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அப்போது டியூப்பிளில் என்னால் எலமெண்ட்டை
சேஞ்ச் பண்ண முடியாது. இது எப்படின்னா நம்ம லிஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, லிஸ்ட்டில் வந்து அந்த ட்ராலி பார்த்தோம். ஸோ நான் வந்து ஷாப்பிங் பண்ணி பே பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், என்னுடைய ஐட்டம்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் அதே ஐட்டம்ஸை வந்து நான் ஒரு டியூப்பில் போட்டு வச்சிட்டேன்னா என்னால் சேஞ்சே பண்ண முடியாது. அது எப்படின்னா நான் பே பண்ணதுக்கப்புறம் நான் எதுவும் அன்டூ பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தான் வந்து டியூப்பில் நான் வந்து கையே வைக்க முடியாது. அதில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து டியூப்பிலுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சரி, இன்கேஸ் நான் வந்து டியூப்பில் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 நான் டெலீட் பண்ண என்ன பண்ணணும், நான் வந்து அந்த டியூப்பில் ஸ்லைசிங் மூலமாக டெலீட் பண்ணலாம். ஸோ எப்படி அதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது டு டெலீட் 25 not 45 25 ஃப்ரம் T4 ஓகேங்களா. ஹேஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு ஓகேங்களா. ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எப்படி நான் 25 டெலீட் பண்ணுறது. ஸோ அப்போது T4 is equal to T4 ஆஃப் ஸ்லைசிங் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ எதுலேருந்து எனக்கு ஸ்லைசிங் பண்ணணும், 0லேருந்து 24 வரைக்கும் நான் எடுக்கணும். ஸோ 24னா அப்போது இண்டெக்ஸ் ஆஃப், அதாவது T4 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 25. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 25 எடுத்தால் தான் எனக்கு வந்து 24 வரைக்கும் எடுத்துக்கும். ஏன்னா ஸ்லைசிங் படி என்ன பண்ணணும், கோலனுக்கு அப்புறம் வர நம்பரை ஒரு நம்பரோட லெஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போது 25 உடைய இண்டெக்ஸ் வந்து எனக்கு 4. ஸோ அப்போது 4னு சொல்லும்போது 0:4 0:4னா அப்போ எனக்கு 21 22 23 24 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 3 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். 0 1 2 3 சரிங்களா. இது கூட இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் T4 ஆஃப் T4 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 25 ப்ளஸ் 1. ஏன் இந்த +1 கொடுத்தா 25க்கு அப்புறம் எனக்கு வேணும். 25க்கு அப்புறம் என்னது 26 ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 25க்கு அடுத்து, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 25க்கு அடுத்து என்னது 26. அப்போது 26லேருந்து கடைசி வரைக்கும். அப்போ கடைசி வரைக்கும் போகலாம் என்ன பண்ணணும், கோலனுக்கு அப்புறம் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டியூப்பிள், அதே மாதிரி இது வந்து இன்னொரு டியூப்பிள். இப்போ நான் வந்து ஓகே, ஸோ ஐ டிட் அன்டு இட். சரி, ஸோ இது என்ன பண்ணுறேன், இது அப்படியே கொடுத்துட்டு பிஃபோர் 24 அப்படின்னு தரேன். பிஃபோர் 25 ஓகேங்களா. அதே மாதிரி இப்போது ஆஃப்டர் 25 ஈக்குவல் டு T4 ஆஃப் T4 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 25 ப்ளஸ் 1 அப்புறம் கோலன். ஸோ இது ஆஃப்டர் 25. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பிஃபோர் 25 உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். 21லேருந்து 24 வரைக்கும் அது டியூப்பில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஆஃப்டர் 25 காமிக்கிறேன். 26லேருந்து 30 வரைக்கும் இருக்குது. அப்போ 25 எனக்கு காணும். ஸோ இப்போ நான் ரெண்டு ஜாயின் பண்ணிடுறேன். அப்போ T4 இஸ் ஈக்குவல் டு பிஃபோர் 25 ப்ளஸ் ஆஃப்டர் 25. இப்போ நான் T4 பிரிண்ட் பண்ணி காமிச்சா எனக்கு பாருங்கள் 25 டெலீட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்லைசிங் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணலாம் எலிமெண்ட்ஸை. பட் டேரெக்டாக என்னால் இண்டெக்ஸில் பண்ண மாதிரி பாப்பு, ரிமூவு அது மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. டியூப்பிள் எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ T4, ஸோ எனக்கு வந்து 5th இண்டெக்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும் வேணும். அதே மாதிரி கோலன் 5 கொடுத்தா பிகினிங்லேருந்து 5க்கு முன்னாடி இருக்கும், அதாவது 4th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே கொடுக்கணுன்னா நெகட்டிவ் ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து சின்ன நம்பர் கொடுக்கணும். ஸோ அப்போது மைனஸ் சின்ன நம்பர்னால் அது -6 அது சின்ன நம்பர், -2 இது பெரிய நம்பர். ஸோ எனக்கு 24லேருந்து 28 வந்து பார்த்திங்கன்னா -3 ஓகேங்களா. ஏன்னா கோலனுக்கு அப்புறம் கொடுக்குற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சப்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ -2 -1 வந்து பார்த்திங்கன்னா -3. அப்போது -3ல் வந்து எனக்கு 28 இருக்குது. ஸோ -1 -2 -3